மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். ஆண்டின் கடைசி நாளில் உங்களிடம் இந்த டெல்லி லீக்ஸ் 2025க்குள்ளே போகிறோம். ரொம்ப குளிருக்கு மத்தியில் நீங்கள் இந்த டெல்லி லீக்ஸில் நம்மோடு பேசுகிறீங்க. பார்க்கவே பாகவதர் மாதிரி இருக்கீங்க, நல்லா போத்திண்டு இதோடு இருக்கீங்க. வரும் ஆண்டு, இப்போது குளிராக இருக்கலாம், ஆனால் வரும் ஆண்டு அரசியல் களம் அனல் பறக்குமா? சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே நேயர்களுக்கும் அருண் நேயர்களுக்கும் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் தெரிவிக்கக்கூடிய நல்வாழ்த்து செய்தி. 2025 நலமாக, சுபமாக, சுலபமாக, நோயற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். 2025 ஒரு புதுமையான வருடாகத்தான் இருக்கும். காரணம், நரேந்திர மோடியுடைய ஆதிக்கம் வட இந்தியாவில் அல்ல, அகில உலக இடத்திலேயே இருக்கிறது. புட்டின் இந்தியா வர இருக்கிறார், நரேந்திர மோடி சைனா செல்ல இருக்கிறார். இதெல்லாம் வைத்து பார்த்தால் அண்டை நாடான இலங்கையினுடைய அதிபர் திசநாயக்கா சென்ற பிறகு திசநாயக்காவையே தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள வைத்து நரேந்திர மோடி தான் தன்னுடைய அகில உலக விஸ்வகுரு என்ற பெயரை எடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து விட்டார் என்பதுதான் 2025 இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு. இருப்பினும் நாம் இந்த வீடியோ 2025 நடக்கக்கூடிய மிக முக்கிய சம்பவங்களை பற்றி விவாதிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதுதான் டெல்லி லீக்ஸ். தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். எந்த கேள்வி கேட்டாலும் 2025 நின்றுரும் அது கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே ஃபியூச்சர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில புது வருடம் பிறக்க இருக்கிறது. நம்ம முதல் விஷயமா கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போ ஒரு ஹாலிடே சீசன் போகிறதா உலக லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய பழக்கம். அதாவது இது இவங்க டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்லேருந்து ஜனவரி 1 வரைக்கும் ஒரு ஹாலிடே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு வழிமுறையாக கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற வகையில் ஒரு சர்ச்சை இப்போ சமீபத்தில் வெடித்திருக்கிறது. திரு ராகுல் காந்தி அவர்கள், இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸினுடைய மிக முன்னணி தலைவர், அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு பாஜக ஒரு விமர்சனத்தை, ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், இந்தியாவினுடைய 2 முறை பிரதமராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருந்தவர், கடந்த 20 ஆண்டுகளில் முக்கிய அரசியல் சக்தியாக இந்தியாவில் இருந்தவர், அவருடைய இழப்பு இப்போதான் நடந்தது. அதையொட்டி மிகப்பெரிய சர்ச்சை அடித்தது. அவருக்கு இது கொடுக்கல, அது கொடுக்கல, இடம் கொடுக்கலன்னா நிறைய சர்ச்சை. காங்கிரஸ் பாஜக மீது ஏகப்பட்ட புகார்களை தெரிவித்தது. ஆனால் பாருங்க, 7 நாள் துக்கம் அனுசரித்து இந்திய அரசு, மத்திய அரசு ஒரு முக்கிய உத்தரவை போட்டிருக்கு. ஆனால் ராகுல் காந்தி பாருங்க, இந்தியாலேயே இல்லை. இதுதான் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா அப்படின்ட்டு ராகுல் காந்திக்கு கடுமையான கொஸ்டின்ஸ் எழுப்பி அவர் வியட்நாமுக்கு இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ஸுக்காக போயிருக்காரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறது பாஜக. எங்கே இருக்கிறார் ராகுல்? உண்மையாலுமே வியட்நாம் தானா? சாணக்கிய நேயர்களுக்கு ஒரு புதிரை முடிச்சை அவிழ்க்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி வியட்நாமில் இல்லை. வியட்நாமில் இருந்து மேல் நாட்டிற்கு சென்று விட்டிருக்கிறார். ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் என்றால் LOP என்று சொல்வது வழக்கம். அவர் லீடர் ஆஃப் பார்ட்டிஸ், லீடர் ஆஃப் பரியட்டன் என்று சொன்னால் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கே துணைந்திருக்கிறார். 248 முறை சுற்றுப்பயணம் செய்த இந்த 10 வருடத்தில் நரேந்திர மோடிக்கு எதிரான வேலைகளை எல்லாம் செல்ல வேண்டும் என்றால், ஆனால் திடீரென்று ராகுல் காந்தி காணாமல் போனது என்ன என்று கேட்டால், எப்படி 2024 சரி, 2019 சரி, 2014 சரி காங்கிரஸ் காணாமல் போகிவிட்டதோ அகில இந்திய அரசியலில் இருந்து, அது மாதிரி ராகுல் காந்தியும் காணாமல் போகிவிட்டார். அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி தான் டெல்லியில இருக்காங்க. அவங்களும் இன்னைக்கு ராத்திரி கிளம்புறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்களும் அம்மையாரும் சேர்ந்து கொண்டு. காரணம், ராபர்ட் வாட்ரானுடைய தாய்
ராபர்ட் வாட்ரா ஒரு விமானத்திலும், சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி ஒரு விமானத்திலும் அயல்நாடு சென்று கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு ஒரு ஆங்கில வழக்கம். ஆங்கில புத்தாண்டு என்றால் அது இத்தாலி வழக்கம். தாங்கள் குறிப்பிட்டீர்கள் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு நிறைவாஞ்சலி செலுத்த வேண்டும் என்றெல்லாம். அதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி 7 முக்கிய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தார் 7 நாட்களில். டெல்லியிலிருந்து மீரட்டுக்கு செல்லக்கூடிய துரித ரயிலை துவக்கி வைக்க இருந்தார் 29ஆம் தேதி, நேற்று முன்தினம். அதையும் தவிர 5வது கட்டமாக 425 கிலோமீட்டர் தன்னுடைய மெட்ரோ ரயில் டெல்லியில் போடப்பட்டு விட்டது. 425 இருந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் போட வேண்டிய வழித்தடத்தை அவர் அடிக்கல் நாட்டுவதாக இருந்தார். அதுவும் ரத்து செய்யப்பட்டது. இத்தனை மாட்டுக்கு போதாத குறைக்கு நேஷனல் கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்க இருந்தது 21ஆம் தேதி 1ஆம் தேதி, அதுவும் ரத்து செய்யப்பட்டது. இந்த மாதிரி அரசாங்க நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு நரேந்திர மோடி டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வரை சோக தினத்தை கொண்டாடும் வகையில், ஆனால் எதிர்கட்சி தலைவரோ உல்லாச பயணமாக குடும்பத்துடன் சென்று விட்டார். இதனிடையே ஒரு கதை ஒன்று இருக்கிறது இதற்கு பின்னணியில். அருண், சென்ற வாரம் இந்தியா டுடே என்று சொல்லக்கூடிய ஆங்கில தொலைக்காட்சி இந்தியா டுடே பேப்பர் இருக்கிறது. அது ஆஜ் தக் என்று ஹிந்தியில் வருகிறது. அது அஜெண்டா என்று ஒரு வருடத்திற்கு ஒரு தரம் ஒரு செமினார் நடத்துவாங்க. 25 அஜெண்டா அப்படின்னு 2025 அஜெண்டா. அதற்கான ஒரு நிகழ்ச்சியில் அமித்ஷா கலந்து கொண்டார். அமித்ஷா கலந்து கொண்ட பொழுது கூட்டத்தில் ஆரவாரத்துடன் இருந்தார்கள். ராகுல் கன்வல் என்பவர் ஆசிரியர் இந்தியா டுடேக்கு. ராஜ்தீப் சர்தேசாய் தான் ராஜினாமா செய்து விட்டார். இருந்தாலும் இவர் ராகுல் கன்வல் அமித்ஷாவை கேள்வி கேட்கிறார் ஹிந்தியில். 248 முறை ராகுல் காந்தி அயல்நாடு சென்றார் சென்ற 10 வருடத்தில். இப்பொழுது செல்ல இருக்கிறார். எதற்காக செல்கிறார்? அரசாங்கத்திடம் இது பற்றி சூசக தகவல்கள், ரகசிய தகவல் இருந்தால் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய. உடனே அமித்ஷா தன்னுடைய ஸ்டைல்ல அதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க, பொதுமக்களிடம் இருந்து அவர்களுக்கே தெரியும், ஜனதாக்கோ பதாக ஹம் நஹீ பதாயேங்கே அப்படிலாம் சொன்னார். பொதுமக்களுக்கு தெரியும் என்று நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தியவுடன் அமித்ஷா பேச மறுத்து விட்டார். இது பற்றி அடுத்த கேள்விக்கு போகலாம் என்று. ஆனால் பொதுமக்களுக்கே தெரியும் என்ற உடனே ஒரு கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்தார். அந்த அஜெண்டா மீட்டிங்ல லே மெரிடியன் என்ற ஹோட்டலில் நடந்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் எழுந்து மைக்கு கொடுனாங்க. அது வீடியோவில் இருக்கிறது, யாருன்னா போய் பார்க்கலாம் அந்த வீடியோவை. நானும் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். யூ கேன் ஆல்சோ புட் இட் இன் திஸ் வீடியோ, இன் திஸ் ஷோ. அந்த பொதுக்கூட்டத்தில் இருந்தவர் அமித்ஷாவை பார்த்து கேட்டார், சார் 248 முறை போன்று சொன்னாங்க, அவருக்கு குடும்பம் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்டாராம். குழந்தை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது என்று. உடனே அவையில் அனைவரும் கொல் என்று சிரித்தார்கள். இது பற்றி இனிமேல் பேச வேண்டாம் என்று அமித்ஷா அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அன்றிலிருந்து அனைத்து ஹிந்தி சேனல்களும் ஹிந்தி பத்திரிகைகளும் பல வம்பு செய்திகளை போட ஆரம்பித்து விட்டனர். இதில் அர்த்தம் இருக்கிறதோ இல்லையோ, வதந்தி இல்லையோ, ராகுல் காந்தி திடீரென்று வியட்நாம் சென்றது கூட அதுடன் தொடர்பு இருக்குமோ என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த விஷயத்தில் சாணக்கிய நேயர்களுக்கு அமித்ஷா சொன்னதை நான் சொன்னேனே தவிர, இதில் டெல்லி லீக்ஸ் என்று ஒரு முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், பொதுமக்களிடையே பல ஆண்டுகளாகவே அந்த பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. அதை ஊர்ஜிதப்படுத்தும் அளவிற்கு அவர் இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கு என்று சொல்லவில்லை. இதையெல்லாம் தமிழக ஊடகங்களும் சரி, தமிழக இந்த யூடியூபும் சரி ஏன் பிரபலப்படுத்தவில்லை, வேண்டாம் என்று விட்டார்களா தெரியவில்லை. அதுதான். சோ ஆக மொத்தம் ராகுல் காந்தி அயல்நாடு சேனம் என்பது வியட்நாம் இல்லை, அவர் வேற எங்கோ சென்று விட்டார் வியட்நாமில் இருந்து. அது இந்திய அரசாங்கத்திற்கு தெரியாது. ஒரு எல்ஓபி என்று சொல்லக்கூடியவர், பாரத் ஜோடோ யாத்ரா என்று சொல்லக்கூடியவர், நான் 5000 கிலோமீட்டர் நடந்தேன் என்றெல்லாம் மார்தட்டி கொள்ளக்கூடிய ராகுல் காந்தி ஏன் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும்? பொதுமக்கள் நாம் இருவரும் பேசும்போது இந்த காமெண்ட்ஸ்ல அவங்க எழுதலாம், நானும் படிச்சுட்டு அதுக்கான பதிலை அடுத்த வாட்டி சொல்றேன். இந்த ஒரே ஒரு வேண்டுகோள்,
ராகுல் காந்தி வியட்நாம் சென்றார், அங்கிருந்து வேற எங்கோ போயிட்டார். அது ஒருவேளை நம்ம நேயர்களுக்கு தெரிந்தால் இந்த காமெண்ட் செக்ஷன்ல போடலாம் அவங்க. ஓகே, அந்த புரியாத புதிர் அங்கேயே இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், திரு ராகுல் காந்தி அவருடைய பயணம் எப்பேற்பட்ட ஒரு ஹெட்லைன்ஸ் வந்ததோ, அதே போல் திரு நிதிஷ்குமாரோடைய பயணமும், டெல்லி பயணமும் ரொம்ப ஹெட்லைன்ஸ் வந்தது. அவர் 2025 நடக்கக்கூடிய பீகார் தேர்தலில் யார் முதல்வர் என்பதை கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பீகாரில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் சிலர் சொன்னது ஒரு மாதிரி பரபரப்பை ஏற்படுத்தியது பீகார் அரசியலில். அதன் தொடர்ச்சியாக, அதன் நீட்சியாக நிதிஷ்குமார் டெல்லி பயணம் திடீரென மேற்கொண்டது. சில இடத்துல பிரஸ் மீட்டை தவிர்த்தது, சில இடங்களில் பாஜகவை என்டோர்ஸ் பண்ண மறுத்தது. இது போன்ற விஷயங்கள் வேறு சில கேள்விகளை எழுப்பியது. இன்னொரு பல்ட்டுவா, இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பா, இன்னொரு யூ டர்னா? நிதிஷ்குமார் திருப்பி கூட்டணி தவறாரா, பாஜகவை கட்டி விடுறாரா, இல்லை பாஜக கிட்ட இருந்து திருப்பி விலகி போறாரா அப்படின்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் திருப்பி வந்தது. அதற்கு ஒரு மாதிரியாக திருப்பி பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. இம்முறை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன், இனிமேலாம் நான் போவே மாட்டேன் அப்படின்னு 2 முறை மோடி அவர்களை வைத்துக்கொண்டே மேடையில் சத்தியம் செய்து கொடுக்க முடியாத மோடி காலை தொட்டது. அதான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ரூமர் வருது. வாட்ஸ் ஹேப்பனிங், ஐ மீன் வாட்ஸ் குக்கிங் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் குக்கிங் என்று சொன்னால் கண்டிப்பாக நிதிஷ்குமார் சல்கிங், சங்கடப்படுகிறார், குறைந்து மனதில் உருக்கம் அடைகிறார். அதாவது சல்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே, அதே மாதிரி மனம் தளர்ந்து விட்டார் பாஜகவிடமிருந்து என்று தான் சொல்லுகிறார்கள். பல்ட்டுராம் என்று சொன்னார், அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கிரிராஜ் சிங் சொன்னார். விஜய் சின்ஹா என்று துணை முதலமைச்சர் நிதிஷ்குமாரிடம் இருப்பவரே ஏன் பாஜக வட இந்தியாவில், குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற இடங்களெல்லாம் அதிகமாக இருக்கிறது. 24 மாநிலங்களில் பாஜக ஆட்சி பெறுகிறது என்றால் பீகாரிலும் இருக்கக்கூடாதா 25ஆக என்று சொன்னார். அதிலிருந்து சர்ச்சை கிளம்பி விட்டது. தாங்கள் கூறியது உண்மைதான். இருப்பினும் தாங்கள் திடீரென்று ராகுல் காந்திக்கு அப்புறம் நிதிஷ்குமார் கேட்டதுனால மீண்டும் நான் ராகுல் காந்தி விஷயத்திற்கு போக இருக்கிறேன். அதுதான் டெல்லி லீக்ஸ் மெயின். ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து 2025 வருடம் முழுவதும் ராகுல் காந்தி பார்ட்ஸா நடைபயணம் செய்ய இருக்கிறார். தமிழகத்தில் ஆகஸ்ட் செப்டம்பரில் வருவார் என்று திட்டம் போட்டிருக்கிறது. அதை ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி பெல்காவில் நடந்த ஒர்க்கிங் கமிட்டியில் தெரிவித்திருக்கிறார். மாதத்திற்கு 5 நாள் துண்டு துண்டாக சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் என்பதான். 29 மாநிலங்கள், 6 யூனியன் டெரிட்டரிஸ்ல போறாரு. காரணம், அதானியை பற்றி சொல்ல இருக்கிறார். நரேந்திர மோடிக்கும் அதானிக்கும் இருக்கக்கூடிய அதுதான் டெல்லி லீக்ஸ். இது மன்மோகன் சிங்கினுடைய மரணத்தினால் அது அடிபட்டு விட்டது அந்த செய்தி. இதுதான் டெல்லி லீக்ஸ். டெல்லி பேப்பரில் வந்திருந்தாலும் தமிழக பேப்பரில் அதிகமாக வரவில்லை. காரணம், தமிழக வாக்காளர்களுக்கும் தமிழக நேயர்களுக்கும் இது இருட்டடிப்பு செய்யக்கூடாது என்ற நல்ல எண்ணத்துடன் தான் நான் அதை வெளியிடுகிறேன் டெல்லி லீக்ஸாக. தாங்கள் 3வது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். இதே இடத்துல தான் கேட்க போறேன் சார். ராகுல் காந்தி அதானி பத்தி பேசுறதுக்கும் பாரத் ஜோடோ வெர்ஷன்ல இன்னொரு யாத்திரை போவதற்கும் நாடு முழுக்க செல்ல இருப்பதா சொல்றீங்க. நிதிஷ்குமார் விஷயத்திலிருந்து வரும்போது இதை சொல்றீங்க. நிதிஷ்குமாருக்கு நான் உங்கள்கிட்ட பதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி எதிர்பார்க்கிறேன். அதை தாண்டி இன்னொன்று கேட்பது அதானி பற்றி ராகுல் காந்தி அவர்கள் பேசுறது இருக்கட்டும். தமிழ்நாட்டில் அதானி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு ஆர்டரை டான்ஜெட்கோ ரத்து செய்திருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயமா பேசப்படுகிறது. ஒவ்வொரு கட்சியும், பாஜக, பாமக, அதிமுக எல்லாரும் கிளைம் பண்ணுறாது எங்களுடைய வெற்றி அப்படின்ட்டு. அதானி, திமுக இது ஒரு லவ் வார்ஃபேராகவே போயிட்டுருக்கே. இவங்க ஆர்டர் கொடுப்பதும் பின்னால் பேக்ஃபயர் ஆனக்கப்புறம் ரத்து செய்வதும் இதே மாதிரி போயிட்டுருக்கே. ஏன் என்று கேட்டால், ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து 10-15 நாளுக்கு தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறதே. அதில் அதானி விஷயத்தை எடப்பாடி பழனிசாமியும் சரி, பாஜகவுடைய நயினார் நாகேந்திரனும் சரி, GK மணியும் சரி, அரசாங்கத்தை ஒரு கேரோ செய்ய இருக்கிறார்கள். அதற்கு இணையாகத்தான் செந்தில் பாலாஜி ஏற்கனவே சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறார். இருப்பினும் சில ஆதாரங்கள் கிடைத்து விட்டது. அந்த ஆதாரங்கள் வருவதற்கு முன்னதாகவே முதலமைச்சர் சந்திப்பு இருக்கா இல்லையா என்பதை எல்லாம் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி சில ஆதாரங்களை காண்பிக்க இருக்கிறார் என்று அரசாங்கத்துக்கு செய்தி கொடுத்தவுடன் டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க.
இதுலதான் வேணா ஆரம்பிக்குது. இனிமேல் தான் இந்த ஸ்டோரி பிகின்ஸ். காரணம் என்ன என்று கேட்டால் அருண், தங்களுக்கு நினைவிருக்கும் 2025 பரந்தூர் விமான நிலையத்தினுடைய அப்ரூவல் கிடைக்க இருக்கிறது மத்திய அரசாங்கத்திலிருந்து தமிழக அரசாங்கத்திற்கு. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் என்று ஜேவி என்று சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு லக்னோவிலிருந்து அது அருகே இருக்க உத்தரப்பிரதேசத்தினுடைய நாய்டா என்று டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய இடத்தில் ஜேவியுடன் சேர்ந்து ஜேவர் ஏர்போர்ட் என்று தேர்ந்தார்கள். அதானியுடன் இருந்து நவி மும்பை 2வது ஏர்போர்ட் திறக்க இருக்கிறார்கள் ஏப்ரல் மாதம். ஆக மொத்தம் சென்னையிலும் 8 வருஷங்களுக்கு பிறகு வரக்கூடிய விமான நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு டெல்லி வந்திருந்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு உள் அமைச்சர்களை சந்தித்தார். ராம்மோகன் ராவ் மத்திய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரை சந்தித்தார். அப்பொழுது பரந்தூர் ஓசூர் விமான நிலையத்தை பற்றி பேசப்பட்டது. ஜாயிண்ட் வெஞ்சர் என்றால் இந்தியாவிலே தொழில்நுட்பங்கள் பணம் வசதி இருப்பவர்கள் 2 பேர்கள் தான், அதானி அம்பானி. ராகுல் காந்திக்கு எதிரிகள். எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய மீட்டர் விஷயத்தை நீங்க கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனா தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு வெளிப்படையாக இனி பரந்தூர் விமான நிலையத்திற்கு அதானியினுடைய உதவி தேட மாட்டோம் என்று உறுதிமொழி அளிப்பாரா என்று சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது நயினார் நாகேந்திரனோ ஜி.கே. மணியோ கேட்டால் பதில் என்னவாக இருக்கும்? காரணம், நீ சின்ன மீனை தான் விட்டுறீங்க, பெரிய மீனை பிடிக்கணும். பரந்தூர் விமான நிலையம் என்பது 30,000-40,000 கோடி. 8 வருஷத்திற்கு 8 வருஷத்துக்கு மட்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து உதயநிதி முதலமைச்சராகி அதற்கு பிறகு இன்பநிதி முதலமைச்சர் ஆனாலும் இந்த தொடர்ந்து வரும். இது அதற்கான முதலீடு என்று 30,000 கோடி. எப்படி பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடி சபரீசன் உதயநிதி என்று கொடினாரோ 4-5 வருடத்துக்கு முன்பாக தொலைக்காட்சிகள் வந்தது. அதெல்லாம் அதனுடைய தொடர்பாக பார்த்தால் அதிலிருந்து திருப்பாவை நாம் இருவரும் 17வது பாசுரம் என்று வள்ளல் பெரும் பசுக்கள், ஏன்னா அவள் வள்ளல் பெரும் பசுக்கள் தான் அதானி, பால் சுரக்கும் பசுக்கள். 2026 தேர்தலுக்கு அது அதையெல்லாம் ஏன் முதலமைச்சரோ திமுக அரசாங்கமோ பொதுமக்களிடமிருந்து இருட்டடி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். ராம்மோகன் ராவ் ராம்மோகன் நாயுடு அவர் கண்டிப்பாக அதானியை பற்றி பேசியிருக்கிறாரா? தங்கம் தென்னரசு மற்றும் டிஆர்பி ராஜா போன்றவர்கள் அதானியுடைய மகனை சந்தித்தார்களா? இதெல்லாம் எங்க பொதுமக்கள் வழியில விழாத இருக்க. டாவோஸ் என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நடந்த பொழுது அங்கு கூட தங்கம் தென்னரசு சென்றிருந்த பொழுது 2 தமிழக ஐஏஎஸ் ஆபீசர்கள் அதானியை சந்தித்து தனியாக பேசியிருக்கிறார்கள் பரந்தூர் விமானத்தை பற்றி. எங்க எலக்ட்ரிசிட்டி போர்டுல 5,000 கோடி, இது 30,000 கோடி பத்தி பேசணும்னு சொல்லணுங்க. ஆக மொத்தம் 2025 அதுவும் வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அருண். ஸோ அதில் ஒரு கிரே ஏரியா தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு டிஎம்கே அதானி அப்படின்றது ராகுல் காந்தியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த மாதிரி நாடகம் நடித்தாலும் பொதுமக்களிடையே பிரஷர் வந்துருங்க. பொதுமக்களிடையே பிரஷர் வந்துருங்க. பரந்தூர் விமானத்திற்காக 400 நாட்கள் 500 நாட்கள் 300 நாட்களாக போராட்டப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தமிழக அரசாங்கம் என்ன 7 பேர் கமிட்ட ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, டிஆர்பி கமிட்டி போட்டு அந்த கிராமத்து மக்கள் சந்தித்து வந்து விட்டார்கள். இருப்பினும் போராட்டம் நடந்து கொண்டு வருகிறது. அதற்கெல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும். கிரே ஏரியா கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கிறது அருண். அதுதான் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடிய பிறகு அம்பலமாகுமோ என்ற ஒரு அதிர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருப்பதனால்தான் முன்கூட்டியே ரத்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ஒன்னும் கையெழுத்து போடவே இல்லை. இப்ப பாருங்க, ஜேவர் ஏர்போர்ட், சுவிட்சர்லாந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சிஓ வந்து 3 பேர், யூபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், சுவிட்சர்லாந்து ஏர்போர்ட் மூவரும் சேர்ந்து ஒரு தனி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, ஜேவர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அது மாதிரி தமிழக அரசாங்கம், மத்திய அரசாங்கம்
ஒரு அதானியினுடைய ஒரு அமைப்பு, அதானி என்ற பெயர் இருக்க வேண்டாம், வேற ஏதாவது அமைப்பு இருக்கலாமே, அந்த அமைப்பில் சில முக்கிய புள்ளிகளும் சேரலாமே குடும்பத்தில் இருந்து. அதில் யார் தடுக்க முடியும்? அது 30 வருஷம் 40 வருஷத்துக்கு லீஸ் கொடுத்தாங்கன்னா அது 30 வருஷம் உட்காந்து சம்பாதிக்கலாமே. தங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். ஒரு குடும்ப புள்ளியினுடைய அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல அவரு சேர்ந்தாருன்னா அவரு ஒரு கம்பெனி ஃப்ளோட் பண்ணான்னு யார் வேண்டாங்கிறாங்க? மறைக்க முடியுமா? இது ஒரு பெரிய கதை. 2000 அது போதகாரமாக இருக்கிறது. டிஎம்கே ஃபைல்ஸ் 3 இது இடம்பெற்றாலும் படலாம் என்பதுதான் என்னுடைய ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நீங்க டிஎம்கே ஃபைல்ஸ் சொன்னீங்க. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்றத கொண்டு வந்த திரு அண்ணாமலை அவர்கள் லாஸ்ட் 1 வீக்ல பீக் பப்ளிசிட்டிக்கு அவர் ரீச் ஆயிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நேஷனல் மீடியா வரைக்கும் தனது வீட்டு வாசலில் இருந்து அவர் அட்டென்ஷனை ஈர்த்திருக்கிறார். சவுக்கை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்னு பாடல் வரியெல்லாம் வரும். அதுக்கேற்ப சவுக்கடி கொடுத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். அதில் இந்த நாங்கள் எங்கே போராடினாலும் ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் இது பண்ணுறாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் நானே அடிச்சுக்கிறேன், இதுக்கு 6 இது நான் அடிச்சுக்கிறேன், இதன் மூலிமா எல்லாரும் இந்த விஷயத்துக்கு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் சவுக்கடி அடித்து கொண்டார். தனது வீட்டு வாசலில் கோவையில் அவர் அடித்து கொண்டார். அது மிகப்பெரிய ஒரு நேஷ்னல் அட்டென்ஷனை ஈர்த்தது பார்த்தோம். எல்லா மீடியாவும் டிஸ்கஸ் பண்ணதை பார்த்தோம். எல்லா அரசியல் தலைவர்களும் தங்களது கருத்தை சொன்னதை பார்த்தோம். இதில் நான் கேட்கணும்னு நினைக்கிறது, எல்லாருடைய கருத்தையும் கேட்டாச்சு, தேசிய தலைமை இதை எப்படி பார்த்தது? அண்ணாமலையின் சவுக்கடிக்கு அவருடைய பார்வை என்ன, மதிப்பீடு என்ன? வரவேற்கிறார்கள். இது மாதிரியான நூதன போராட்டங்கள் மத்திய பாஜக வரவேற்கிறது. அத்துடன் சரி. காரணம் என்ன என்று கேட்டால், சவுக்கு என்றாலே தமிழக அரசாங்கத்திற்கு மாபெரும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும். சவுக்கு அடியாக இருந்தாலும் சரி, வேறு ஏதான பெயரில் சவுக்கு என்றாலே அவர்கள் பயப்படுகிறார்கள். அகில இந்திய பாஜக தலைமை அதை வரவேற்றது. போதாத குறைக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழகத்திற்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக வரக்கூடிய BL சந்தோஷ், ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆஃப் பிஜேபி, தமிழகத்திற்கு வரும்பொழுது கண்டிப்பாக இது பற்றி பொது நிருபர்கள் கேள்வி கேட்டால் அதில் பதில் சொல்லி ஊர்ஜிதம் செய்வார் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், BL சந்தோஷ் சென்னைக்கு தமிழக பாஜக தலைவர் பற்றியும் தமிழக பாஜகவுடைய உறுப்பினர் சேர்க்கையில் சில தயக்கம் இருந்ததை பற்றியும் அவர் அலச இருக்கிறார் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். இதுல திரு BL சந்தோஷ் தமிழ்நாடு வரது ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். அவர் 3 நாள் இருக்க போறாரா? ஒரு லாங் ஸ்டே? அதெல்லாம் அவர் இப்ப நம்ம சிலதெல்லாம் சொல்லக்கூடாது, வெளில சொல்ல வேண்டாம். இருக்கிறது சில சில 2025 திருப்பு முனையாக இருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. BL சந்தோஷ் சென்னையில் இருக்கும் பொழுது அது அலைன்ஸ் ஆக தமிழ்நாடு பாலிடிக்ஸை மையப்படுத்தி திரு BL சந்தோஷ் தமிழகத்தில் 2025 முகாமிட உள்ளார். பிரேக்கிங் நியூஸ் எடுத்துக்கலாமா? பிரேக்கிங். அது 2025 தமிழகத்தில் திருப்பு முனையாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதனுடைய ஒரு எண்ணங்கள், அதனுடைய அப்ரோச், அதனுடைய வழிமுறைகள், வழித்தடங்கள் எல்லாம் திரைமறைவில் பல நடந்து விட்டன. சில முக்கிய புள்ளிகள் BL சந்தோஷை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. 2026 உடைய ரோட் மேப் பிகின்ஸ் வித் BL சந்தோஷ் தமிழ்நாடு விசிட் January 3, January 4, January 5 அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாமா, ஷூர். இந்த உறுப்பினர் சேர்க்கை விவகாரத்துல தேசிய தலைமை லைட்டா ஒரு அதிருப்தியை தெரிவித்ததா ஒரு தகவல் இருக்கு பாஜகவுடைய தமிழக தலைமை. நீங்க சொன்னீங்க, நம்ம தொடர்ந்து நியூஸ்லயும் இருக்கு. இதுல நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, இதுல அடுத்ததா என்ன பண்ண இருக்காங்க? புதிய ஆர்கனைசேஷன், ரீவேம்ப்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கும்போது ஸ்டேட் பிரசிடென்ட் கண்டினியூ ஆவாரா? அதே மாதிரி இருக்குமா? தேசிய லெவல்ல என்ன நடக்க போகுது? தேசிய தலைவர் என்ன பண்ண போறாங்க? 2026 உடைய ரோட் மேப் எப்படி இருக்கும் தமிழ்நாடு களத்திலிருந்து பார்க்கும்போது? அகில இந்திய அளவில் JP நட்டா அவர்களுக்கு அடுத்ததாக மனோகர்லால் கட்டரோ அல்லது ஒரு பெண்மணியோ வரக்கூடும் என்று தான் டெல்லியில் ஹேஷியங்கள் இருக்கின்றன. காரணம், மனோகர்லால் கட்டர் அகில இந்திய பாஜக தலைவரானால் JP நட்டாவுடைய பதவி காலம் முடிந்து விட்டது. அப்பொழுது மனோகர்லால் கட்டரோ அவருக்கு, அதாவது JP நட்டா இடத்தில் வரக்கூடியவர் தான் தலைமையை நிர்ணயிக்க வேண்டும் என்று பாஜக ஒரு புள்ளி விட்டு விட்டது. அதற்கு உறுதுணையாக அண்ணாமலை
மிஸ்டர் அமித்ஷாவை சந்தித்ததாகவும், அமித்ஷா அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள், நட்டா அவர்கள், புதிதாக வரக்கூடிய தலைவர் உட்கார்ந்து தமிழக தேர்தல் எப்படி, இதெல்லாம் பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட் வரதுக்கு முன்னாடி ஆயிடும் அருண். ஆக மொத்தம் பொங்கலுக்கு பொங்கல் பரிசாக ஏதாவது தமிழகத்தில் அரசியலில் திருப்பு முனையாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அருண். நீங்க என்ன முன்னும் தோண்டி நோண்டி கேட்காதீங்க. எப்படி சொன்னாலும் இதில் தான் வந்து நிற்பேன் நான். 2025 2020 நமக்கு அது 2025 கண்டிப்பாக அந்த கண்டினியூட்டி இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். இருப்பினும் நரேந்திர மோடியினுடைய முடிவுதான் ஃபைனல். ஓகே, தமிழ்நாடு களம் அதற்கு வந்து தேசிய தலைமை இட்டிருக்கக்கூடிய திட்டம் 2025 ஏதாவது பிளாக் பஸ்டர் பார்க்கலாமா? ஏன்னா பிளாக் பஸ்டர் ஹீரோஸ்லாம் உள்ள என்ட்ரி ஆறாங்க. கண்டிப்பாக பல பல விஷயங்கள் நடக்க இருக்கின்றன. உதாரணத்திற்கு 3-4 முக்கிய 2025 வருடம் முழுக்களும் இருக்கக்கூடிய கேலண்டர் என்று பார்த்தால், அமித்ஷா அவர்கள் பவன் கல்யாணுடைய பாத யாத்திரை தமிழகத்தில் தொடக்க வைக்க இருக்கிறார். திருவள்ளூர் இருந்து ஆரம்பிக்க இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். பவன் கல்யாண் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களுக்கும் செல்ல இருக்கிறார். 10 நாள் 15 நாள் ஒரு கேப்ல அதை துவக்கி வைக்கிறதுக்கு அமித்ஷா வரப்போறாரு. சமீபத்தில் பாண்டிச்சேரியில் அமித்ஷா 27ஆம் தேதி அது விமான தளம் இறங்க முடியாது, மழை பெய்ததுனால் அது ரத்து ஆகிவிட்டது அந்த ப்ரோக்ராம். அதை கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் நடுவில் தேதி கொடுத்திருக்கிறார் அமித்ஷா. ஸோ ஆக மொத்தம் பிப்ரவரி, ஆகஸ்ட், இதெல்லாம் அமித்ஷா வந்து 4-5 முறை வர இருக்கிறார் தமிழகத்திற்கு. இதெல்லாம் தான் முக்கியம். பிரதமரும் 3 முறை வர இருக்கிறார். அதையும் தவிர டெல்லி லீக்ஸ் என்று சொன்னால், டிசநாயகே இலங்கை அதிபர் டெல்லிக்கு வந்திருந்த பொழுது ஏப்ரல் மாதம் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார். 3 நாள் பிரயாணமாக யாழ்ப்பாணத்துக்கு செல்ல இருக்கிறார். கச்சத்தீவை 55 வருடங்களுக்கு எனக்கு கொடுங்கள் என்றெல்லாம் ஒரு திரைமறைவில் பேச ஆரம்பித்து இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு வடிவு கொடுக்க வேண்டும் என்றால் டாக்டர் ஜெய்சங்கர், NSA தோவல் போன்றவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். பூர்வ பிடிகள் ஆரம்பித்து விட்டது. 25 கண்டிப்பாக 2015 இந்தியாவிலிருந்து முதலாக பிரயாணம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு, யாழ்ப்பாணத்திற்கு 2025 ஏப்ரலிலும் செல்ல இருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அந்த தேதியில கொஞ்சம் மாறுதல் இருக்கலாம். ஏன்னா அது இன்டர்நேஷனல் அக்செப்டன்ஸ் பிரகாரம் ஏப்ரல் ஆர் மே, இது 2 இருக்கும் தான் நான் இன்று காலை கேள்விப்பட்டேன். அதுதான் டெல்லி லீக்ஸ் அருண். இன்ட்ரெஸ்டிங். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய, ரொம்ப நாளாக மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம், கச்சத்தீவு மீட்பில் வந்து அந்த 55 வருஷமா 99 வருஷமா லீஸுக்கு எடுக்க இந்தியா இது அப்படின்லாம் சொல்கிற விஷயம் வந்து இப்போ ஒரு டிப்ளமேட்டிக்கல் ரீச்சுக்கு போய் அது மும்முரம் பிடித்திருக்குன்ற முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோடு இணைந்து இந்த வார டெல்லி லீக்ஸில், இந்த வருடத்தின் கடைசி டெல்லி லீக்ஸில் நீங்கள் வந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி. புதிய வருடத்தில் பல முக்கிய விஷயங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார்.